ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்கலான்னு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான 3D CAPCUT டெம்ப்ளேட் எப்படி நம்ம ப்ரிவியூவில் காட்டின மாதிரி, நம்ம ஸ்க்ரீன்லேயே காட்டின மாதிரி இதேமாதிரி சூப்பரான டெம்ப்ளேட் எப்படி நம்ம 1 மினிட்டில் உருவாக்கலாம், அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்கலான்னு இருக்கோம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என் முதல்ல பார்த்தீங்கன்னா VPN ஆன் பண்ணிக்கோங்க. டர்போ VPN ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, அடுத்து CAPCUT அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு 3D ஸ்மூத் இமேஜ் CAPCUT டெம்ப்ளேட் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண 2 ஆப்ஷனாக இதேமாரி காணிக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே இதேமாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இதேமாதிரி நிறைய டெம்ப்ளேட் ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் யூஸ் டெம்ப்ளேட் இன் அதில் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் இன் CAPCUTனு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காணிக்கும். அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே இதேமாரி கொஞ்சம் லோட் ஆரம்பிக்கும். லோட் ஆன பிறகு அடுத்த பேஜ் இதேமாரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே யூஸ் டெம்ப்ளேட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காணிக்கும். அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே நிறைய ஃபோட்டோஸ் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோட்டோஸ் ஆப்ஷனில் நான் கொடுத்துட்டேன். கீழே ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா லோடிங் எஃபெக்ட் லோட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஒரு சூப்பரான அருமையான எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. இது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் இந்த ஆப்ஷன் சேவ் பண்ணதுக்கு எக்ஸ்போர்ட்னு சொல்கிற ஆப்ஷன் காணிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர்மார்க் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதால் லைக் பண்ணிக்கோங்க, அப்படி டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம மற்றவங்களும் பயன்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்ஸ்.